தமிழக மக்களுக்கு வணக்கம். அதாவது பன்னீர்செல்வத்துடைய பேட்டி. எந்த நிபந்தனையும் இன்றி நாங்கள் அதிமுகவில் சேருவதற்கு தயார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேட்டியை பார்த்தேன். இத பார்த்த உடனே என்னோட மைண்ட்ல அதாவது என் மனசுல வந்த விஷயம் என்னன்னா, ஏன்டா புறம்போக்கு பன்னீரு, உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருந்தா, இந்த புத்தி உனக்கு 2022லயே வந்திருக்கணும்ல. வந்திருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காதுல்ல. உனக்கு தான் ஆளுமை திறமை கிடையாது. உனக்கு ஆளுமை என்றால் என்னன்னே தெரியாதுன்றது தான் எங்க எல்லாருக்குமே தெரியுமே. நீ ஆமான் சாமி போடுறவன் தான். உன்ன அந்த அம்மா முதலமைச்சரா வச்சாங்க அப்படின்னா, எதுக்கு வச்சாங்க? நீ என்ன பெரிய நிர்வாக திறமையில கிழிச்சிருவேன்னு வச்சாங்களா? ஒண்ணும் கிடையாது. நான் அவங்க சொன்னா நீ கேட்ப அப்படின்றதுனால வச்சாங்க. அவ்வளவுதான். அது ஒரு 6 மாசமோ, 8 மாசமோ இருந்த ஒரு ஒரு முறை. அடுத்த முறை பார்த்தேன்னா, அது ஒரு 3, 4 மாசம் இருந்தேன். 5 மாசம் இருந்தேன்னு வச்சுப்போமே. சரி ஒரு 7 மாசம் இருந்தேன்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் உன்னை எங்க வச்சாங்க? ஆஸ்தான அல்லக்கை அப்படின்னு தான உன்ன வச்சாங்க. உன்னால ஒரு கட்சியை வழிநடத்துவதற்கான அந்த திறமை உனக்கு இருக்கா? அப்படின்னா இல்ல. ஏன் இல்ல அப்படின்னா, வாய்ப்பு உனக்கு வந்தது. வாய்ப்பு உனக்கு வந்தது என்னமோ உண்மதான். அதில ஒண்ணும் மாற்று கருத்து கிடையாது. இத்தனைக்கும் நான் அதுதான் நெனைப்பேன். உன்னையெல்லாம் பார்க்கும்பொழுது, உன் உதவாக்கற பசங்க இருக்காங்க பாரு 2 பேர். அவனுங்களெல்லாம் பார்க்கும்பொழுது நான் நெனைப்பேன். இவனுங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கடவுள் குடுக்குறான். இவ்வளவு பணத்தையும், சொத்தையும் கூட குடுக்குறான். இதையெல்லாம் வச்சுட்டு கூட இவனுங்களுக்கெல்லாம் அறிவு வளர்த்துக்க மாட்டேங்கிறாங்களே! அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறது நெறைய உண்டு. ஏன்னா, நான் கண்கூடா பார்த்துருக்கேன். ஜனவரி 15 வாத்தியார் பிறந்தநாள். இதில ராமாவரம் தோட்டத்தில விமர்சையா கொண்டாடப்படுகிறது. எப்போ 2017. 2017 நீ முதலமைச்சர். இது விமர்சையா கொண்டாடப்படுகிறது. இது கொண்டாடப்படும் பொழுது நான் அப்ப என்ன சொல்றேன்னா, இவர்களுடைய ராமாவரம் தோட்டத்தில அவங்களுடைய சுதா மேடம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய வாத்தியாருடைய வளர்ப்பு மகள் சுதா மேடம் அவங்கள்ட்ட போய் நான் சொல்றேன். இது மாரி வாத்தியார் அவர் அதிமுக ஆரம்பித்த பொழுது அவர் பொதுச் செயலாளராக ஆரம்பித்தார். ஸோ நீங்க அவருடைய பிறந்த நாளை கொண்டாடப் போறோம் அப்படின்னும் பொழுது, அ அது நீங்க அவரை நீங்க மதிக்கிறீர்கள் என்றால், அதிமுகவோட பொதுச் செயலாளரை அழைத்து தான் நீங்க மதிக்க வேண்டும். ஸோ பொதுச் செயலாளராக அப்போ இடைக்கால பொதுச் செயலாளராக இருந்தது திருமதி சசிகலா அவர்கள். ஸோ அவங்கள நீங்க கூப்பிடணும் அப்படின்னும் பொழுது, முதலமைச்சரா பன்னீர்செல்வம், பொதுச் செயலாளராக திருமதி சசிகலா 2 பேரையும் கூப்பிடுறாங்க. பார்த்தீங்கன்னா, ராமவரம் தோட்டத்தில திருமதி சசிகலா அவர்கள் வராங்க. ஒரு 10 நிமிஷத்துலலாம் அதுக்கு முன்னாடியே வந்துட்டாரு பன்னீர்செல்வம். இவரு செங்கோட்டையனோட பேசிக்கிட்டு இருக்காரு. தம்பிதுரை, செங்கோட்டையன் இவங்கலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க பன்னீர்செல்வத்தோட. அங்க பார்த்தீங்கன்னா, பன்னீர்செல்வத்துக்கு அதிக வரவேற்பு. யாரோட? திருமதி சசிகலா அவர்களுடைய அதிக வரவேற்பு பன்னீர்செல்வத்துக்கு. ஏன்னா, அந்த சமயத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. பன்னீர்செல்வத்தை மிகப்பெரிய தலைவராக தமிழகமே கொண்டாடி கொண்டிருந்தது. ஏன்னா, அப்ப கருணாநிதி கிடையாது. கருணாநிதி அப்போவே கோமால போயாச்சு. செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைந்து விட்டார்கள். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மறைந்து விட்டார்கள் அப்படின்ற நிலையில, யாரை தலைவராக ஏற்பது அப்படின்னு பார்க்கும் பொழுது, சட்டையை கிழித்துக் கொண்டு கோமாளித்தனத்தை செய்து கொண்டிருந்த ஸ்டாலினை ஏற்பதற்கு தயாராக இல்லாத தமிழகம், யாராவது ஒரு தலைவர் கிடைக்க மாட்டாரா என்று ஏங்கிக் கொண்டிருந்த காலத்தில, பன்னீர்செல்வத்தை பெரிய தலைவரா கொண்டாடியது. சரி, அதுக்கு ஏதாவது நீ ஈடுகட்டுற மாரி ஏதாவது செஞ்சியான்னா, ஒரு புண்ணாக்கும் கிடையாது. அடுத்த 20 நாள்ல போய் ஜெயதீபா கால்ல விழுந்த. எங்க? செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய சமாதி. அங்கே அந்த இடத்துல ஜெயதீபாக்காக நீ கிட்டத்தட்ட 40 நிமிஷம் காத்துட்டு இருந்த. இத்தனைக்கும் நீ காப்பந்து முதலமைச்சர். ஏன்னா பிப்ரவரி 4 நீ ரிசைன் பண்ணிட்ட. பிப்ரவரி 9 எனக்கு தெரிஞ்சு நீ இந்த இந்த தர்ம யுத்தம், கர்ம யுத்தம் அந்த கூத்துல போய் இறங்கினேன் எவனோ சொன்னான்னு. அந்த கர்ம யுத்தத்தில் போய் இறங்கிக்கிட்டு, தியானம் பண்ணுறேன்னு போய் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு, நீ பண்ண கூத்துல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க தீபாக்காக நீ காத்துட்டு இருந்த. அதுக்கப்புறம் நீ உன் வீட்டுக்கு அவங்கள கூட்டு போயிட்டு, அவங்க குடும்பத்தோட அவங்க காலில் விழுந்த. யாரு? ஜெயதீபா வயசு என்ன? உன் வயசு என்ன? நீ ஜெயதீபாவோட நிறுத்தல. நீ அதுக்கப்புறம் பார்த்தேன்னா, அஸ்வமேத யாகம் அப்படின்னு சொல்லி குதிரை காலில் கூட விழுந்த. சரியா? இத்தனையும் நீ பண்ண. இதெல்லாம் பண்ணி நீ ஆட்சியை தக்க வைக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. உனக்குன்னு ஒரு ஆளுமை திறமை இருக்கணும். அது உனக்கு சுத்தமாக கிடையாது. இங்கேருந்து குஜராத்துக்கு போனேன். அங்கே முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கிறாரு அப்படின்னா, உனக்கு ஒரு புரோட்டோக்கால். நீ ஒரு முதலமைச்சராக இருந்திருக்க.
2 முறை முதலமைச்சரா இருந்திருக்க. 2 முறையா, 3 முறையா? சரி 3 முறை முதலமைச்சரா இருந்திருக்க. நீ போய் அங்க போற. உனக்கு கொஞ்சமாவது மரியாதை, சுயமரியாதை இருந்திருந்தா, அங்கேயே உட்கார வைக்கிறாங்களோ உட்காந்துட்டு போயிருக்கணும். அத விட்டுப்புட்டு, அங்க இருந்து காவி துண்ட போட்டுக்கிட்டு மேடையில போய் நிக்கணும்னு ஆசைப்படுற. ஏ உனக்கு உன்னுடைய கட்சியுடைய கரை வேட்டி தான் உன்னுடைய பெருமை. அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். அதாவது ரோசி டீ கடையில டீ வித்துக்கிட்டு இருந்த உன்ன, முதலமைச்சராக அமர்த்தி அழகு பார்த்த அந்த இயக்கம். அதோடைய அந்த கட்சி துண்டை அணிந்து கொள்வது தான் உன்னுடைய மரியாதை அப்படின்னு நீ இருக்கணும். மாறாக எவனோ ஒருத்தனுடைய கட்சியுடைய காவி துண்டை போட்டுக்கிட்டு அங்க போய் நிக்கிற அந்த மேடையில. வெட்கமும் இல்ல, மானமும் இல்ல உனக்கு. அதே மாதிரி அவன் சந்திரபாபு நாயுடு அவங்களுடைய அந்த பதவியேற்பு விழாவுல 3வது ரோல போய் உட்கார்ற. வெட்கம் இல்லாம உன்னோட புரோட்டோகால் தெரிய வேண்டாமா உனக்கு? நான் ஒரு முன்னாள் முதலமைச்சர். என்ன 3வது ரோல உட்கார வைக்கிறீங்களேன்னு. அதெல்லாம் வெட்கமே கிடையாது. நீ தான் சூப்பர் ஸ்டார் வீட்டு குருவுக்கே போய் உட்கார்றியே சுண்டல் வாங்குறதுக்கு. உன்னையெல்லாம் என்னன்னு எடுத்துக்கிறது? ஏன்னா உன்னை எவனும் கண்டுக்க மாட்டான். நீ மானாவாரியா சொத்து சேர்த்து வச்சிருக்கலாம். நீ 10,000 கோடி 15,000 கோடிக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கலாம். இந்த சொத்தை எல்லாம் ஆண்டு அனுபவிக்க போகிறது உன் 2 பசங்க. ஒருத்தன் கூட உருப்படி கிடையாது. ஒருத்தன் பொம்பளை சோக்கு. என்ன எந்த பொம்பளை கிடைக்கணும்னு அலையிறவன். இன்னொருத்தன் ஆன்மீக செங்கல் அப்படின்னு சொல்லி அங்கங்கே ஊராக அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். அவனும் உருப்படி கிடையாது. சரியா? அப்படி இருக்கும் பொழுது உனக்கு ஒரு வாய் சோறை எடுத்து கொடுக்குறது கூட ஆள் கிடையாது. ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து கொடுக்குறது கூட உனக்கு ஆள் கிடையாது. அதுக்கு கூட உனக்கு யார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, செக்யூரிட்டி ஆளுங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ சாப்பிட்றத அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்ருக்க. நீ சாப்பிட்றத அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்ருக்கேன்றதுனால அவங்க உனக்கு வாங்கிட்டு வராங்க. டீலேருந்து ஆரம்பித்து எல்லாமே வாங்கிட்டு வராங்க. இதுதான் உன் நிலமை. ஏன்னா உன் வீட்டம்மா இருந்த வரைக்கும் உன்னை நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க. உன் வீட்டம்மா இறந்ததுக்கப்புறம் உனக்கு ஒரு வாய் சோறு கொடுக்குறதுக்கு ஆள் கிடையாது. உன் வீட்லேயே ஆள் கிடையாது. இதான் உண்மை. உன் சொந்த சகோதரியை இவர் என்ன சும்மா சும்மா இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காரு, என் குடும்பம் இதெல்லாம் நான் பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொன்ன வரலாறுலாம் இருக்குது. சரி, அதெல்லாம் உன்னுடைய தனிப்பட்ட விஷயம். அதுக்குள்ளே நம்ம போகல வச்சுக்க. ஏன் இதெல்லாம் நான் பேசுகிறேன்னா, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா? உன் எண்ணம் போல் தான் உன் வாழ்க்கையும் அமையும். உன் ஊரில் உன்னுடைய சொந்த கிணறு, அது நீ ஆட்டையை போட்டது தான். நீ என்ன உழைச்சி சம்பாதிச்சேன்னு நீ ஆட்டையை போட்டு வச்சிருந்த அந்த கிணறுலேருந்து உன் ஊர் மக்களுக்கு அந்த குடிநீரை கொடுப்பதற்கு கூட, தவிச்ச வாய்க்கு தண்ணீர் கொடுப்பது என்பது தமிழன் பண்பாடு. அந்த தண்ணீர் கொடுப்பதற்கு கூட நீ முடியாதுன்னு சொன்ன ஒரு கேவல பிறவி நீ, இழிபிறவி நீ. நீ உட்காந்துக்கிட்டு ஆற்றுன்னு ஆற்றிக்கிட்டு இருக்க. அம்மா அதை சொன்னார்கள், அம்மா இதை சொன்னார்கள். ஏய், அம்மா என்னென்ன சொன்னாங்க, உன்னை என்னையெல்லாம் பேசினாங்க, இதெல்லாம் எனக்கும் தெரியும். சரியா? எனக்கு மட்டும் இல்லை, அங்கே பூங்குன்றனுக்கும் தெரியும். கார்டனில் உன்னை வண்டையாக திட்டின கதையெல்லாம். சரியா? அப்புறம் எதுக்கு நீ இங்கே ஆற்றிக்கிட்டு இருக்க? எந்த நிபந்தனையும் இல்லாமல் நான் அதிமுகவில் இணைந்து கொள்வதற்கு தயார் ஏண்டா? உனக்கு வெக்கமே இல்லையா? இந்த அறிவு உனக்கு முன்னாடியே இருந்திருந்தா அங்கே உனக்கு செல்வாக்கு இல்லைன்னு தெரியுது. பாக்கெட்டில் ஒரு தம்படி எடுக்க மாட்டேன்றது எல்லாருக்குமே தெரியும். வர்றது எல்லாத்தையும் வாங்கி போட்டுக்கிற கிராக்கி தான் நீன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்படின்னும் பொழுது நீ என்ன பண்ணியிருக்கணும்? பொச்சை சாத்திக்கிட்டு அவங்க ஏதோ பொருளாளராக போடுறாங்களா, ஏதோ ஒரு பதவி போடுறாங்கன்னா அந்த பதவியில் உட்காந்துருக்கணும். அதை விட்டுவிட்டு அங்கே அப்படி இடுப்பில் கை வச்சுக்கிட்டு அப்படி போஸ்ட்லாம் கொடுத்தியே. போய் கட்சியை நடத்த வேண்டியது தானே? கட்சி எம்பக்கம்தான் இருக்குது, தொண்டன் எம்பக்கம்தான் இருக்கான் அப்படின்னு ஊராக போக வேண்டியது தானே? போக முடிஞ்சுதா உன்னால்? போகிறதுக்கான திராணி உனக்கு இருக்கா? அது எதுவுமே இல்லைல்ல. நீ அதில் என்ன சொல்கிற? இங்கே அமித்ஷாவே சொல்லிட்டார். அவன் யார்ரா அமித்ஷா? யார்ரா அவன் அமித்ஷா? அவன் யார்ரா சொல்கிறதுக்கு? அதிமுகவில் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அவன் யார்ரா? உனக்கு வேணா அவன் காலை போய் நீ நக்கு, எங்களுக்கு எதுக்கிட்ட அவன்? அப்போது அங்கே கூட அதிமுகவிற்காக நான் இவ்வளோ உழைத்திருக்கிறேன், அதனால் இந்த கட்சியில் நான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு உனக்கு மனசு வர மாட்டேங்குது. உனக்கு பெரிய ஆளாக இருந்தால் நீ போய் நக்குடா அவன் காலை, இல்லை அவன் கட்சியில் போய் சேருடா. அதிமுக என்ற பேர் இயக்கம் நீ உட்பட, உன்னை போன்ற இழிபிறவைகள் உட்பட அனைவருக்கும் வாய்ப்பை கொடுத்தது. நீங்கள் உங்கள் பிழைப்பு எப்படி நடக்கும் என்பதனை மட்டும் பார்த்தீர்கள். பணத்தை சம்பாதித்து கொண்டீர்கள். இன்றைக்கி தீர்ப்பு வந்திருக்கு பாரு. 2 நாளைக்கு முன்னாடி பஞ்சமி நிலத்தையும் ஆட்டையை போட்டிருக்க. நீ தேனியில் அவ்வளவு கூத்து அடிச்சிருக்கீங்க. நீ உன் 2 உதவாக்கிற பசங்க
அவன் பார்த்தீங்கன்னா, அவன் காலேஜ் கட்டியிருக்கான். எப்படி? அது காலேஜ் பார்த்தீங்கன்னா, மக்களை இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, இவன் ரொம்ப நல்லவன் மாரி இந்த கிரிதாவுல வெள்ளையா இந்த பக்கம் வச்சுக்கிட்டு, அப்படி 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 வந்து ரொம்ப நல்லவன் மாரி இவன் நடிக்கிறான். இந்த நாடக பண்ணக்கூடிய இந்த அயோக்கிய ராஸ்கலுடைய பையன், அந்த ரவீந்திரநாத்ன்னு இருக்கான் பாருங்க. அவன் கட்டியிருக்கான் ஒரு காலேஜ். அப்படியே மைசூர் பேலஸ் மாரி கட்டியிருக்கான். எங்கேருந்துடா அவனுக்கு பணம் வந்துச்சு? அயோக்கிய பயலுகளா! ஊர்ல ஒரு இடம் பாக்கி விடாம ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கீங்க. அடிச்சு புடுங்கியிருக்கீங்க. பணம் குடுத்து வாங்கியிருக்கீங்க. சொத்த அபகரிச்சிருக்கீங்க. இதையெல்லாம் பண்ணிவிட்டு, இந்த கட்சிக்காக நான் வந்து நீ என்ன புடுங்கின இந்த கட்சிக்காக? இல்ல இந்த கட்சி தொண்டர்களுக்காக என்ன பண்ண? உன்னுடைய மாவட்டத்தில இந்த கட்சிக்காக ஏதாவது பண்ணியிருப்பியா நீ? ரூ. 1 அவுத்திருப்பியா நீ? மானங்கெட்ட ராஸ்கல்! இன்னைக்கு வந்து சொல்ற, இது மாரி நாங்கள் வந்து நிபந்தனையின்றி இந்த கட்சியில் வந்து சேர்ந்து கொள்கிறோம். ஏன் இந்த கட்சியுடைய தலைமை அலுவலகத்தை அடித்து நொறுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினியே. உன் ஊர் சைடு பொறுக்கிகளை கூட்டு வந்து அங்கே அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்தை ரவுடிங்க மாதிரி போய் அடித்து தாக்கினியே. அதுக்கு திமுக ஆளுங்கட்சியுடைய ஆதரவு கூட அங்கே போய் அடித்து உடச்சியே திருடிட்டு போனீங்க. அங்கேருந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஃபைல்லேருந்து எல்லாத்தையும் திருடிட்டு போனீங்க. மானங்கெட்ட ராஸ்கல்! நீதிமன்றத்தில் வந்து வெக்கம் இல்லாமல் ஆமாம் நாங்கள் திருப்பி கொடுத்துட்றோம், நாங்கள் என்ன எடுத்துகிட்டு போனோமோ எல்லாம் திருப்பி கொடுத்துட்றோம்னு சொன்னீங்க. உனக்கு இன்றைக்கி என்ன திடீர்னு ஞானோதயம்? ஏன்னா உனக்கு தெரிஞ்சு போச்சு. உன்னை எவனும் கண்டுக்க போகிறதில்ல. வீட்லேயும் எவனும் உன்னை கண்டுக்கிறது கிடையாது. வேலையிலையும் எவனும் உன்னை கண்டுக்க போகிறது கிடையாது. இந்த 5 பேர் இந்த செக்யூரிட்டி இருக்கு இல்லையா, இது திமுக ஆட்சின்னு ஒரு வருஷம் இருக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் உனக்கு ஒரே ஒரு கான்ஸ்டபிள் தாண்டி போய் அதோட அவன் கதை முடிஞ்சிச்சு. தேனியிலையும் போடியிலையும் நீ வாங்கி குமிச்சிருக்கல சொத்து, அதை வச்சுக்கிட்டு என்னத்தையோ பண்ணிக்கிட்டு இரு. சரியா? இந்த இந்த கட்சியில் வந்து நான் வந்து இடம் பெறுவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்துடாத. சரி, அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறியா? அது என்னது? திருமதி சசிகலா அவர்களும் தினகரனும் நான் சொன்னால் கேட்பார்கள். ஏய் ராஸ்கல், உன்னை முதல்ல அந்த அம்மா உள்ளே சேர்த்துச்சா? அவன் உன்னை சேர்க்கவே இல்லை. முதல்ல அவங்க தினகரனையே சேர்க்கலை. தினகரனுக்கும் திருமதி சசிகலா அவர்களுக்குமே ஒற்றுமை கிடையாது. அப்படின்ற நிலையில தான் நீ வந்து சொல்கிற, அவங்களுக்காக நான் பேசுகிறேன். நீ யார்ரா? குருமூர்த்தி வீட்டில் போய் கக்கூஸ் கழுவணும்னு சொன்னாலும் கக்கூஸ் கழுவிட்டு இருப்ப நீ. உன்னையெல்லாம் பார்த்து நீ எல்லாம் ஆம்பளையான்னு கேட்ட வேண்டாவன். அதாவது வெக்கமே இல்லாமல் அதுக்கப்புறமா அங்கே போய் நிற்ப நீ. ஏன்னா அவ்வளவுதான் உன் கிரேடு. சரியா? நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த அமித்ஷா, குமித்ஷா, இன்னும் வேறு ஒரு டுபாகூர் இவையெல்லாம் வருவான். என்ன பான்பராக மென்னுக்கிட்டு உன் மூஞ்சிலே புளிச்சின்னு துப்புவான். அதெல்லாம் வாங்கிக்க. தேங்க்யூ ஜின்னு தொடச்சிக்க. சரியா? அதை எல்லாத்தையும் ஏற்றுக்க. என்ன கேட்டால் அந்த கட்சியில் போய் சேர்ந்துரு. அதுதான் உனக்கு சரியாக இருக்கும். உனக்கெல்லாம் அதிமுக சரிப்பட்டு வராது. அதிமுக என்பது ஒற்றை தலைமை என்பதனை எதற்காக தேர்வு செய்தது என்பதை மீண்டும் மீண்டும் அரைவேக்காட்டுத்தனமான இந்த ப்ரெஸ் மீட் மூலமாக நீ தெளிவுபடுத்துகிறாய். நாங்கள் தான் ஆரம்பத்துலேன்னு சொல்கிறோமே, எங்களுக்கு வேணாம், ஏன் உங்கள் சந்தார்த்தமே வேணான்னு சொல்கிறோமே. அப்புறம் நீங்கள் கூட வச்சுக்கோங்க. எங்களுக்கு வேணான்றணும். எங்களுக்கு தினகரன் வேண்டாம், நீ வேண்டாம். திருமதி சசிகலா, நாங்கள் சொல்கிறோம், அம்மா நீங்கள் அம்மாவோட நிழலாக இருந்தீங்க. இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது அதிமுகவுக்கு ஆதரவு தருவது. அதை கொடுங்கள். இந்த டுபாகூர்களை எல்லாம் நம்பி சோரம் போகாதீர்கள் அல்லது ஏமாந்து போகாதீர்கள் அப்படின்றது தான் நாம் வந்து அவங்களுக்கு சொல்கிறோம். சரியா? ஸோ நாம் திரும்ப திரும்ப சொல்லக்கூடியது என்ன தெரியுமா? உன் பொங்க சோறும் வேணாம், உன் பூசாரித்தனமும் வேண்டாம். உன்னை ஏற்கனவே நாங்கள் 2022 2023 வெளியில் போடா அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு செருப்பால் அடித்து வெளியில் துரத்தியாச்சு. நீ எங்கே வேணாலும் இந்த வெள்ளை கிருதாவை இங்கே வச்சுக்கிட்டு இப்படி அங்கே இங்கே சூப்பர் ஸ்டார் வீட்டு கொலுவுக்கு போகிறது, அப்புறம் வேறு ஏதாவது கல்யாணம் நடந்தால் போகிறது, காது குத்து நடந்தால் போகிறது, இல்லை மஞ்சள் நீராட்டு விழாக்கு போகிறது, இந்த மாதிரி போய் உட்காந்து நீ இருக்க ஆட்டத்தில் அப்படின்னு காமிச்சிக்க. அதோடு நிறுத்திக்க. உன்னையெல்லாம் நாங்கள் வந்து ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. நீ பலாப்பழத்தை தூக்கிட்டு வந்தாலும் சரி, விளாம்பழத்தை தூக்கிட்டு வந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது பழத்தை தூக்கிட்டு வந்தாலும் சரி, நாங்கள் சொல்வது என்னென்னா, நீ எதை வேணாலும் தூக்கிட்டு வா. அதே மாதிரி நீ சொல்கிற தெரியுமா எங்களை பார்த்து, இந்த தேர்தலில் 2026 தேர்தலில்
நாம் எல்லாம் ஒன்றிணையவில்லை என்றால் எல்லோருக்குமே சேதாரம். டேய், இந்த சேதாரம்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், போடா போடா. அதாவது நான் இல்லைன்னா யாருக்குமே இல்லாமல் பண்ணுவேன்ற புத்தி. சரியா? இந்த புத்தியெல்லாம் நாங்கள் தெரிஞ்சு தான் வச்சுருக்கோம். இதையெல்லாம் தெரிஞ்சு தான் நாங்கள் சொல்கிறோம், உங்கள் சந்தார்த்தமே வேணாம், வெளியில் போங்கடான்றோம். ஏன்னா உங்கள் புத்தி இது. எங்களுக்கு இல்லை என்றால் யாருக்குமே இல்லாமல் செய்து விடுவோம். இதையெல்லாம் அதிமுக எதிர்கொள்ளும். இதையும் மீறி ஆட்சியை பிடிக்கும். அதையும் நீ பார்க்க தான் போற என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.